இப்போது அடுத்த நிகழ்வு காசு பிள்ளை காவியம் வரலாற்று கவிதைகள். இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தூய தமிழ் பட்டாள சிவசெல்வ மாரிமுத்து அவர்கள், நூலாசிரியர் கவிஞர் சூதா மூர்த்தி சங்கர் நகர், திறனாய்வாளர் திருமதி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்க்கிற தூய தமிழ் பட்டாள சிவசெல்வ மாரிமுத்து ஆலோசகர் செருத்தி இலக்கிய மன்றம் இப்போது தலைமையுரையாற்ற வருகை தருகின்றார்கள். வையம் மீன்ற தொன்மக்கள் உள்ளத்தினை கையினாலுரை காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழ் ஐயை தாடலை கொண்டு பணிகுவாம் என்று பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவரின் வரிகளை மேற்கோள் காட்டி தாயினும் மேலான தமிழ் மொழிக்கு என்னுடைய முதல் வணக்கம். இங்கே கூடியிருக்கக்கூடிய அவையோர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். நல்லதொரு நிகழ்வு, கலை பதிப்பகம். இந்த கலை அப்படிங்கிற வார்த்தையிலேயே ஒரு ஈர்ப்பு உண்டு. ஏன்னா தமிழகம் ஒரு கலை மண். தமிழகத்தில் இல்லாத சிறப்பு வேற எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழகம் பல்வேறு சிறப்புகளை உடைய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தமிழ் சமூகம். இப்படியான இந்த தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் இவற்றிலும் ரொம்ப வித்தியாசமானவர்கள். தமிழர் என்றோர் இனம் ஒன்று, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பாடல்கள்லாம் சொல்லிக் கொடுப்போம். நிறைய பாடல்கள்லாம் நம்ம பாரதியார், பாரதிதாசன் அவர்கள்லாம் பாடியிருக்காங்க. அந்த தமிழ் மொழி பேசக்கூடிய நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்ட சிந்தனை அப்படிங்கிறது நம்முடைய இரத்தத்திலேயே ஊறினது. நிறைய பார்க்கலாம், எல்லா விதத்திலையும் பாருங்களேன். வேறு ஒரு மொழியில் இருக்க, இப்போ ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ எந்த மொழியிலையும் இல்லாமல் அங்கெல்லாம் எங்கேயும் மலையாள முருகன், கர்நாடக குமார், தெலுங்கு கன்னட குமார், தெலுங்கு ராஜா அப்படின்லாம் கிடையாது. ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் தமிழ் செல்வன், தமிழ் குமார், தமிழ் முருகன், இப்படி தமிழ் அந்த மொழியவே பெயராக கொள்ளக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு மொழி தமிழ் மொழி. அதனால தான் ரொம்ப மாறுபட்டு சிந்திப்போம். அந்த மாறுபட்டு சிந்திக்கக்கூடியதில் எங்களுடைய கலை பதிப்பகத்தினுடைய நிறுவனரும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் திரு பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள் ரொம்பவே வித்தியாசமானவர். நேற்று நடந்த ஒரு நிகழ்வில் அவர் கேட்ட கேள்வியில் நானே ஒரு பக்கம் ஆடிட்டேன். ஏன்னா யாரெல்லாம் தமிழில் கையெழுத்து போடுறீங்க, முதல்ல கையை தூக்கியாச்சு, நான் போடுறேன். முக்கியமான ஒரு வார்த்தை, காசோலையில் யாரு கையெழுத்து போடுறீங்க, தமிழில் கையெழுத்து போடுறீங்க. அதற்கு அடுத்தால ஒரு வார்த்தை கேட்டாரு, தலைப்பெழுத்து யாரெல்லாம் தமிழில் போடுறீங்க. இன்னும் என்னுடைய பள்ளியில் நிறைய பெற்றோர்கள் இப்போ கேன்னு ஆங்கிலத்தில் போட்டுட்டு குமாரி அப்படின்னு சொல்லிட்டு கூமாரின்னு தமிழ் எழுதுவாங்க. அப்போ நேற்று இவர் பேசிய பேச்சு எனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த அவங்களாம் படிக்காத பெரியவங்க, அவங்க கிட்ட நாம கொஞ்சம் இதை சொல்லணும். இனிமேல் இப்படி கையெழுத்து போடாதீங்க, தமிழ்ல இப்போ மாப்பிள்ளை பேரு மாரியப்பன் அப்படின்னா மான்னு போட்டு குமாரின்னு போடுங்கன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதையை எனக்குள் விதைத்தவர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்கள். நிறைய அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அந்த பேச ஆரம்பித்து அந்த பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த நிறைவு பகுதியில் ஒன்று சொல்லுவார், நான் உங்கள் பாப்பாக்குடி இரா செல்வமணி. அந்த ரெண்டு கையையும் மேலே தூக்கிட்டு அந்த சொல்கிற ஒரு வார்த்தைக்கு நானெல்லாம் மிகப்பெரிய ரசிகர் பட்டால். அந்த சொல்லக்கூடிய அந்த தொனியும் அந்த கை செய்கையும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதை எதிர்பார்ப்போம் எப்போ அந்த வார்த்தை வரும். அதுக்காக நீங்கள் பேச்சை சீக்கிரம் முடிக்கணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். ஏன்னா எப்படி 45 நிமிஷம் அந்த ஒரு பாட வேலைங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு பாட வேலையும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி போகும். ஆனால் எனக்கு ஒரு பெரிய மனக்குறை உண்டு. என்ன அப்படின்னா, இப்படியான ஒரு ஆசிரியர்கிட்ட நாம படிக்காம போயிட்டோம். ஏன்னா அவரு தாமதமா பள்ளிக்கு போயிட்டாரா, நான் ரொம்ப முன்னாடி பிறந்துட்டேனான்னு தெரியல. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர், கிட்டத்தட்ட 16 வருஷமா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கேன். என்னட்ட படித்த மாணவர்களை நினைவில் கொண்டு அவங்களுடைய திருமணத்துக்கு போகிறது, நம்மளுடைய வீட்டு நிகழ்வுக்கு அவங்களை அழைக்கிறது, அந்த திருமணத்தோடு அவங்க நின்று வாழ்த்துக்களை எல்லாம் பகிர்வது, அந்த புகைப்படங்களை எடுத்து முகநூலில் போடுறது, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாறுபட்ட ஒரு ஆசிரியர். கலை பதிப்பகத்தினுடைய நிறுவனராகவும் அவர் ஒரு பதிப்பாசிரியராகவும் ஒரு மாறுபட்ட சிந்தனை உடையவர், ஆசிரியராகவும் மாறுபட்டவர். அதுக்கடுத்து இப்படி ஒவ்வொரு வகையிலையும் மாறுபட்டவர் தான் இன்றைக்கு இந்த திறனாய்வு திருவிழாவை கொண்டு வந்திருக்காங்க. விழா கேள்விப்பட்டிருப்போம், திருவிழா கேள்விப்பட்டிருப்போம், எத்தனையோ திருவிழாக்கள் பார்த்துருப்போம், புத்தக திருவிழா, கோவில் திருவிழா, கொடை திருவிழா, தேர் திருவிழான்னு. ஆனால் இந்த திறனாய்வு திருவிழா ரொம்பவும் புதுமையானது. இந்த புதுமையான ஒரு
அடுத்த ஒரு அத்தியாயத்துக்கு நீங்க ஒரு ஆரம்ப புள்ளி வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த அத்தியாயம் பல இடங்களில் பேசப்படட்டும், மென்மேலும் மெருகேறட்டும் என்று என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு தம்பின்னு கூட சொல்லலாம் சிவசெல்வ மாரிமுத்தை. அவர் திறனாய்வு, ஒரு நூலை திறனாய்வு செய்கிறதுக்கு தான் என்கிட்ட மனு போட்டிருந்தார். ஆனால் என்ன செய்ய, குழுக்களில் அவர் பேர் வரல. ஏன்னா அப்படி தான் தேர்ந்தெடுக்க வேண்டியது. கிட்டத்தட்ட 20 பேர் பேசுகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அதில் 10 பேர் தான் எடுக்க முடிஞ்சது. சரி தம்பி ரொம்ப ஏமாந்துடக்கூடாதுன்னு அமர்வு தலைமையாக போட்டிருக்கிறோம். நன்றி தம்பி. தமிழை பற்றி சொன்னார். பாப்பாவுடி செல்வமணி அவர்கள் வந்து எல்லாத்திலும் வித்தியாசமாக இருப்பாங்க. நிறைய இப்போ பிள்ளைகளுக்கு பேராக வடமொழி சொல் தான் இருக்குது, அந்த நியூமராலஜி படிலாம் வைக்காங்க. ஆனால் செல்வமணி சார் தன்னுடைய பேரனுக்கு செங்கதிர் இனியன் பையனுக்கு, அப்புறம் தமிழ் வெண்பா 2வது பெண் குழந்தைக்கு மகிழ் வெண்பா, இப்படி தூய தமிழ் பேரில் பேரன் பேத்திக்கெலாம் பேரை வச்சுருக்காருன்னா உண்மையிலே அவரை பாராட்டணும். இன்றைக்கி தான் அரசாங்கம் வந்து எல்லா பெயர்களும் தமிழில் இடம்பெற வேண்டும் என்று ஆட்சி மொழி இதில் சொல்லியிருக்காங்க. ஆகவே முடிந்தவரை நாம் தமிழில் பேசுவோம், குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைப்போம், நம்முடைய கடைகளுக்கெல்லாம் அங்காடிகளுக்கெல்லாம் தமிழ் பெயரை கூடிய வரையில் வைப்போம் என்பதை சொல்லி, இப்போது நூலை திறனாய்வு செய்வதற்காக கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வருவாய் ஆய்வாளராக இருந்து இப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர், பட்டிமன்ற பேச்சாளர் கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழ் தாய்க்கு என் தலை வணக்கம். இந்த உலகத்துல பல திருவிழாக்கள் நாம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த பிரபஞ்சத்திலேயே திறனாய்வுக்கு ஒரு திருவிழா நடத்துவது நம் நெல்லை மண் தான். அந்த நெல்லை மண்ணில் கலை பதிப்பகம் தான். அந்த கலை பதிப்பகத்தில் பாப்பாக்குடியார் செல்வமணியார் தான். அப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற திறனாய்வு திருவிழா இந்த திருவிழா. இந்த திறனாய்வு திருவிழாவில் புத்தகம் எங்கள் அண்ணன் கவிஞர் சூத மூர்த்தி அவர்களின் புத்தகத்தையும் அவர்களின் புத்தகத்தில் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளையும் அவரது புத்தகத்தின் திறன் அவரது திறனையும் ஆய்வு செய்யும் அளவிற்கு எனக்கு திறன் இருக்கிறதா என்பது பார்த்தால் கம்மிதான். ஏன்னா அண்ணன் வந்து மிகப்பெரிய ஒரு கவிஞர். அவருடைய சொல்லாடல், நம்ம வள்ளுவர் சொல்லுவார்ல, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து, அப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்தி கவிதையா, அதாவது பொதுவா நமக்கு வரலாறுகள் எல்லாருக்குமே தெரியும். வழக்கமாக வரலாறுகள் உரைநடையில் எழுதப்படும். ஆனால் கவிஞர் மூர்த்தி அவர்கள் நமது தமிழறிஞர் காசு பிள்ளை அவர்களின் காவியத்தை, அவர்களின் வாழ்க்கையை, அவர்களின் வரலாற்றை உரைநடையாக வடிக்காமல் கவிதையாக வடித்திருப்பது இந்த நூலின் மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் நம்மில் பலருக்கு வரலாறு படைத்தவர்களை படிக்க பிடிக்கும், வரலாறு படைக்கவும் பிடிக்கும். ஆனால் இந்த காசு பிள்ளை அவர்களின் காவியம் ஒரு வரலாறு படைத்தவரின் காவியத்தை படைத்திருக்கும். நமது கவிஞர் அவர்கள் ஒரு வரலாறு படைத்து விட்டார், அப்படிதான் சொல்லணும். இதை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பள்ளிக்கூடத்துல நாமளும் வரலாற்று பாடத்தை இப்படி கவிதையா படிச்சிருந்தா எவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பொதுவாகவே நமக்கு வாழ்க்கை, சில பேருக்கு வரலாறு வந்து போர் அடிக்கும். அவங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தருடைய வரலாறை பத்தி படிக்கணும்னு இப்ப தோணுது. முதல் உலக போரை, 2ஆம் உலக போரை இதே மாதிரி ஒரு கவிதையா கொடுத்திருந்தா அழகா படிச்சு பாடத்துல தேர்ச்சி பெற்றிருக்கலாமேன்னு எனக்கு இப்ப தோணுது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை காவியமாக கவிதையாக தந்திருக்கிறார் கவிஞர் அவர்கள். இந்த கவிதை ஒவ்வொன்றிலும் பார்த்தோன்னா அந்த சந்த நயம், கவித்துவம் ஒவ்வொரு வார்த்தையிலும் நிறைஞ்சிருக்கு. பொதுவா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு காசு பிள்ளை காவியம், முதல்ல அவர் எடுத்திருக்கிற அந்த நபர்
நம்ம வந்து பெரிதும் நம்ம வரலாறுகள்ல நிறைய பேருடைய பெயர்கள் நமக்கு தெரியல. நம்ம திருநெல்வேலியில நம்ம தமிழ் அறிஞர், வாழ்ந்த தமிழ் அறிஞர், இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியாது. இப்ப நம்ம இங்க இருக்கிறவங்க தமிழ் அறிஞர்கள், அதனால உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாமரர்கள், நம்ம திருநெல்வேலி டவுன்ல இருட்டு கடை அல்வா முன்னாடி நின்று அல்வா வாங்கிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு காசிப்பிள்ளை காவியத்தை பத்தியும் தெரியாது, காசிப்பிள்ளைய பத்தியும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நம் ஊரில் ஒரு காசிப்பிள்ளை காவியத்தை படைத்திருக்கிறார் என்றால் இது வந்து பாமரரும் அறிய வேண்டிய ஒரு காவியம். இதுல அவர் வந்து நம்ம பொதுவா ஒரு வரலாறு சொல்லும் போது என்ன சொல்லுவோம், அப்பா அம்மா இன்னாருக்கு மகனாராய் பிறந்தார் அப்படின்னு. இவரு அதுலயும் அவங்க அப்பாவை சொல்லும் போதும் சரி அம்மாவை சொல்லும் போதும் சரி அவங்களுடைய பெயரை அவங்கள பத்தி புகழ்ந்து, அவங்க அம்மா பேரு அப்பா பேரு காந்திமதி நாதனார். அதை எப்படி சொல்றார் பாருங்க. திருநெல்வேலியில இருந்தாரா அவரு. திருநெல்வேலி என்றதுமே தினந்தினமும் நினைவில் நிற்கும் தெய்வத்தாய் காந்திமதி. திருநெல்வேலி என்றதுமே தினந்தினம் நினைவில் இருக்கும் தெய்வத்தால் காந்திமதி. அந்த வார்த்தைகளை பாருங்க. காந்திமதி எப்படிப்பட்டவளாம்? காந்தத்தால் ஈர்த்திடுவாள், சாந்தத்தால் கவர்ந்திடுவாள், சன்னதியாய் நின்றிடுவாள், இயற்கையாய் இவர் பெயர் தாங்கிய பெருந்தகையாளர் காந்திமதி நாதனார். அவங்க அப்பாக்கு சொல்றார். அதே மாதிரி அவங்க அம்மா, அவங்க ஊர் மதுரை, அதனால அவங்க அம்மாவுக்கு சொல்றார். சங்கம் வளர்த்த மதுரையில் அங்கம் அமைத்து ஆட்சி செய்யும் அருந்தவ பேரழகி, அதாவது இந்த மீனாட்சி அம்மனை சொல்லி மீனாட்சி அம்மையார சொல்றார். அப்போ ஒரு பிறப்பை வந்து அவ்வளவு அழகா, நம்ம பொதுவா படம் திரைப்படம் பார்க்கும்போது கதாநாயகர் வருவார்ல, அந்த காட்சியை தான் நம்ம ஆவலா பார்த்துட்டு இருப்போம். அப்ப இதுல வந்து அவங்கள சொல்லும் போதே அவங்க அப்பாவோட ஊரு அம்மாவோட ஊரை சொல்லி அவரை சொல்றார். அவரை சொல்லும் போது சொல்றாரு, அவர் எப்படி பிறந்தாருன்னா, இருந்துட்ட காரிருளை இல்லாது செய்திடவே, இருந்துட்ட காரிருளை இல்லாது செய்திடவே இதயத்து உறுதியோடு உதயமாகி வந்தாரோ. காரிருள் அறியாமை எல்லாத்தையும், அதான் நம்ம இருளை போக்கி எப்படி சூரியன் வருது, அதே மாதிரி அறியாமையை போக்கி நம்ம இந்த உலகத்துல அறியாமையை போக்குறதுக்காக உதயமாகி வந்தாரோ அப்படின்னு சொல்றார். அவர் வந்து 4வது பிள்ளையா. பொதுவா வந்து என்ன சொல்ற, பிறக்கும் போதே யாரும் சாதனையாளராகவோ வரலாறு படைப்பவர்களாகவோ பிறக்கவில்லை. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கை, சந்திக்கும் நபர், அவங்களுடைய அறிவு திறன் அவங்கள சாதனையாளரா மாத்துது. அப்ப அந்த வார்த்தையை சொல்றாரு, 4வது பிள்ளையை நாடறிவும் என யாரும் எண்ணிடவில்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கிற சாதாரண ஒரு 4ஆவதா பிறந்த ஒரு பையன், ஆனா இந்த பையனை நாடறிஞ்சு பேசுவோம் அப்படின்னு யாரும் நினைக்கல அப்படின்னு சொல்றார். இப்படி ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் போதும் அவர் வந்து அவருக்கு வந்து சிவபெருமான பூஜை செஞ்சதுனால பூஜை பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவருடைய அந்த 2வது அத்தியாயத்தை படிச்சு பார்த்தேன். அதாவது நம்ம பாடம் படிச்சிருப்போம்ல, பொதுவா இவர் இளமை பருவம், கல்வி பருவம் எப்படின்னு அதை படிச்சு பார்த்தா திண்ணை பள்ளிக்கூடத்திலிருந்து அவர் சட்டம் பயின்ற வரைக்கும் அப்படியே கவிதையா எழுதியிருக்கார். அவர் வந்து மெட்ரிகுலேஷன் வகுப்புல முதல் மாணவனா தேர்ச்சி பெற்றதுல இருந்து வரலாற்று பாடத்துல இளங்கலை பட்டம், எத்தனை பட்டம் வாங்கியிருக்காரு பாருங்க. தமிழ்ல ஆங்கிலத்துல 2த்துலயுமே முதுகலை பட்டம், சட்டக்கல்லூரியில முதுகலை பட்டம். அது மட்டும் இல்ல, ஊவேசாவோடைய ஒரு ஐயாவோடைய ஒரு மாணவரா இருந்திருக்கார். அப்போ ஊவேசா ஐயா வந்து அவரை பார்த்து சொன்னாராம், பண்பாளர் காசு பிள்ளைக்கு பாட புத்தகமே பயில்வதற்கு தேவையில்லை என்பாராம். இவருக்கு படிக்கிறதுக்கு பாட புத்தகம் கூட வேண்டாம், இவர் அவ்வளவு திறமைசாலி அப்படின்னு ஊவேசா ஐயாவே பாராட்டியிருக்காரு. இதை நம்ம கவிஞர் சொல்றார். அதே மாதிரி வழக்கறிஞர், பொதுவா வழக்கறிஞர், நம்ம வழக்கறிஞரா இருந்து வழக்கறிஞர் வேலை பார்ப்போம். அப்ப அவங்க அப்பா கேட்கிறார், வழக்கறிஞர் படிச்சிருக்கல, ஏன் நீ வழக்கறிஞரா போகல அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாராம், நம்ம வேலைக்காக ஏதாவது ஒரு பொய் சொல்ல வேண்டியது இருக்கும், அந்த உண்மையை எப்படி அவள் நிலைநாட்டுறாருன்னு பாருங்க. அதை நான் படிச்சேன், அதனையும் ஆழமாக படித்தேன், அதனை தொழிலாக்க மனமில்லை, அதற்கான கரடான மனம் எனக்கில்லை என்றாராம். எல்லாத்தையும் நான் ஆழமா படிச்சேன்னு சொல்லல, அதனையும் ஆழமா படிச்சேன், ஆனா அதனை தொழிலாக்க மனமில்லை. வழக்கறிஞரையும் நான் படிச்சேன், சட்டத்தை நான் படிச்சேன், ஆனா அதை தொழிலா செய்யறதுக்கு எனக்கு மனசு இல்லை, ஏன்னா அதற்கான கரடான மனம். திடீர்னு நம்ம அந்த மனத்தை எப்படி சொல்றாரு, கரடான மனம்.
ஏதாவது ஒரு பொய் சொல்லவோ ஏதோ ஒரு சூழ்நிலை தொழிலுக்காக சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து விடுமோ அப்படிங்கிறதுக்காக அதனை தொழிலாக்க மனமில்லை அப்படின்னு கவிஞர் அதை எழுதியிருக்கிறார் அழகா. நமக்கு அவங்களுடைய அந்த கவிதை வரிகளை படிக்க படிக்க காசு பிள்ளையோடைய அந்த பருவத்துக்கே நம்ம போயிடுறோம். இளமை பருவம்னா இளமை பருவத்தில் அவருடைய அந்த அறிவாற்றல், இப்படி ஒவ்வொரு வரிகளையும் படிக்கும் போது நாம அந்த காலத்துக்கே போயிடுறோம். அது மட்டும் இல்ல, அவர் விருதுகளை பத்தி சொல்றார். ஒண்ணு இல்ல, அவருக்கு முத்தையா செட்டியார் செப்பு பட்டயம் விருது கொடுத்திருக்கார். 1 பவுன் தங்க டாலரும் 10,000 ரூபாய் பரிசும் கொடுத்திருக்கார். இத முத்தையா செட்டியார் நீதி கட்சி தலைவர். அத அவர் சொல்ற விதத்தை பாருங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற நிலை மாறிட வென்ற முதல் களமாம் நீதி கட்சியின் கொள்கை நிலை பெற்ற தலைவர் எம்ஏ முத்தையா செட்டியார் என்ற முத்தான தலைவரிடம் தரமான தமிழ் பணிக்கு சிறப்பான செப்பு பட்டயம் பெற்று சிறப்பானார். விருது கொடுப்பவருக்கும் ஒரு புகழாரம் பாடி இருக்கிறாரு, விருது வாங்கினவருக்கும் ஒரு புகழாரம் பாடி இருக்கார். அவருடைய ஆளுமை அங்க நம்ம இப்ப கவிஞர் ஒரு இந்த காட்சி அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வராரு. விருது வழங்கும் விழா நடக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கிறாங்க, அதுக்கு அவர் பதில் சொல்றார். நிறைய கேள்வி, 20 கேள்விக்கு மேல கேட்கிறாங்க, அதுக்கு பதில். பொதுவா நம்ம பதில் சொல்றதை வச்சே தெரிஞ்சிடும் இவங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குங்கிறது. அப்போ காசு பிள்ளை அவர்கள் பதில் சொல்ற விதத்தை கவிஞர் சொல்றார் பாருங்க. அடுக்கடுக்காய் கேள்விகள் 20ற்கு மேல் கேட்டார்களாம், மிடுக்கோடு பதில் தந்து ஆச்சரியம் தந்தாராம். அடுக்கடுக்கா கேள்வி கேட்டாலும் இவர் பதில் எப்படி இருக்கான், மிடுக்கோடு பதில் தந்து ஆச்சரியம் தந்தாராம். அப்படியே அந்த காட்சியை நம் கண்ணிலே கவிஞர் கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, காசு பிள்ளையின் புகழ் தமிழகத்தையும் தாண்டி அவருக்கு பல்வேறு இடத்திலிருந்து அவருக்கு விருதுகள். தமிழாராய்ச்சி நிறுவனத்துல பவர் மூர்க்கெட் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்திருக்கிறாங்க, தாகூர் சுடர் விருது, பல்கலைக்கழக புலவர் பட்டம், இப்படி பல்வேறு விருதுகள். தேசிய சர்வதேச அங்கீகாரம் பெற்றவர் காசு பிள்ளை அப்படிங்கிறத அந்த கவிதை நடையில அழகா சொல்லியிருக்கார். இன்னொன்னு, அவருடைய புகழ், காசு பிள்ளையோடைய புகழை பத்தி சொல்லும் போது அவர் சொல்றாரு, பொதுவா சூரியன் ஒரு சின்ன புள்ளியில தோன்றினாலும் சூரியனுடைய ஒளி கதிர்கள் என்னாகும், எல்லா பக்கமும் பரவி எல்லா மக்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு மலர் ஒரு இடத்துல பூத்தாலும் அதோடைய மனம் எல்லா இடமும் பரவி வாசம் எல்லாருக்கும் இருக்கும். அந்த வார்த்தைய இயற்கையோட ஒப்பிட்டு காசு பிள்ளையோடைய புகழ் எப்படி இருக்கு தெரியுமா, எழுந்ததோர் செயலில் இங்கு என் திசை விரிகிறதே. அவருடைய புகழ் இயற்கைக்கும், அவருடைய புகழ் இயற்கை எப்படி எல்லா பக்கமும் விரிவடைகிறதோ அதே போல காசு பிள்ளை அவர்களின் புகழ் எல்லா பக்கமும் விரிவடைகிறதுன்னு கவிஞர் சொல்றார். இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லுவார், அலைகடல் பல தாண்டி மலை பல கடந்துங்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு கடல்ல ஏற்படுற அலை கரையை நோக்கி விரிவடையுமா, அதே மாதிரி இந்த இயற்கை ஆற்றலுக்கெல்லாம் நிகரானது காசு பிள்ளையின் புகழ். உலகத்தில் இருக்கும் எல்லா திசைகளிலும் அவர் புகழ் சென்றடைந்திருக்கிறது அப்படிங்கிறத கவிதை நயத்துல நமக்கு புரிய வைக்கிற. இன்னொன்னு, காசு பிள்ளை அவர்கள் அவருக்கு ஒரு அவார்டு, ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, நுண்மான் நுழைப்புலம் விருது, நுண்மால் நுழைப்புல செம்மல். இந்த வார்த்தை அதாவது ஒரு தமிழறிஞரின் அறிவாற்றலை அளக்க பயன்படும் ஒரு மிகப்பெரிய இலக்கிய அளவுகோல். நுண்மான் நுழைப்புலம் செம்மல். நுண்ணா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்குன்னு நினைக்காதீங்க. நுண்ணா கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன நுட்பமான விஷயங்கள், அதை ஆராயும் அறிவு, அதான் நுண். மான், நுண்மான், மாண்புடைய பெருமையுடைய. நுழை, அதாவது எந்த கடினமான கருப்பொருளா இருந்தாலும் காசு பிள்ளையை பற்றி படிக்கும் போது அவர் பல்வேறு துறைகள், தமிழ் சித்தாந்தமா இருந்தாலும் சரி, பல்வேறு துறைகள்ல அவர் தேர்ச்சி பெற்றிருக்கார். ஒவ்வொரு துறையும் அவர் எப்படி படிச்சிருக்கிறாரா, நுழை, அதாவது கடினமான கருப்பொருள்ல கூட ஊடுருவி ஆழமாக செல்லும் திறன் அவருக்கு இருக்கான். புலம் அறிவு. நுண்மான் நுழைப்புல செம்மல்னு யார சொல்லுவாங்க,
ஒரு துறையின் மிக நுணுக்கமான ஆழம் வரை சென்று அந்த உண்மையை வெளிக்கொணரும் அறிவாற்றல் கொண்டவர்களைத்தான் நுண்மான் நுழைப்புழை செம்மல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ காசுப்பிள்ளை அவர்கள் இந்த விருதை பெற்றிருக்கிறார்கள். ஏன்? அவர் சைவ சித்தாந்தம், சட்டம், தமிழ் இலக்கியம் இந்த மாதிரி பல துறைகள்ல பெருமை பெற்றிருக்கார். அவரை பற்றி இவ்வளவு நுணுக்கமா அவருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய இந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்காருன்னா நம்ம கவிஞர் கூட நுண்மான் நுழைப்புல செம்மல் தான் சொல்லி இந்த இடத்துல நான் இதை பறைசாற்ற விரும்புகிறேன். அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதோடைய வேர்வரை முதல் அடிவரை சென்று அதை ஆராய்ந்து அதை பற்றி படித்து திறன் பெற்றவர் இந்த காசுப்பிள்ளை அவர்கள். அவரை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அவரை ஒரு மனிதனா பார்க்கல, இயற்கையின் பல்வேறு வடிவங்கள், அறிவின் பல்வேறு வடிவங்களா கவிஞர் பார்த்திருக்கார். ஒண்ணு இல்ல, ஒரு கவிதையில ஒரு வார்த்தையில அவரை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, துறைமுகமாய் நிறைமனமாய் இறைமுகமாய் நிறைமுகமாய். துறைமுகம், ஒரு துறைமுகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பல கப்பல்களுக்கு எப்படி ஒரு துறைமுகம் புகலிடமா இருக்கிறதோ அதுபோல காசுப்பிள்ளையின் மனம் பல்வேறு துறை பல்துறை அறிவிற்கு புகலிடமா இருக்கான். அதனால இன்னும் நிறைய இருக்கு. ஒரு 5 நிமிஷம் சரி, ஒரு 2 வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். சரி, என்னன்னா நான் ரொம்ப அதுல ஒரு PhD படிக்கணுங்கிற இதுல நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சு 2 வார்த்தை அவ்வளவுதான். அதை எப்படி இந்த நூலை காசுப்பிள்ளையோட படைப்புகள் எக்கச்சக்கமான படைப்புகள் இருக்கு. அதை எப்படி சொல்றாருன்னா, அருமறை நூலெடுத்து அதில் நல் பொருள் எடுத்து பெருமறை கருவோடு அமுதினை கலந்தாரோ. கசப்பான மருந்தா இருந்தாலும் இனிப்பான தேன்ல கலந்து கொடுப்போம்ல, அதே மாதிரி கடினமான மறை நூல்களை தேடி எடுத்து அதுல தமிழ்ல கொஞ்சம் குறைச்சு அமுது மாதிரி நமக்கு காசுப்பிள்ளை தந்திருக்காராம். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அவருடைய சமூக புரட்சி, சாதி மறுப்பு திருமணம், அதாவது ஒரு பெண்ணை சொல்லும் போது 2 நிமிஷம் முடிச்சிருவேன். பெண் விடுதலை, அதுக்கப்புறம் கணவனை இழந்த ஒரு பெண் எப்படி இந்த சமுதாயத்துல சித்தரிக்கப்படுறா, இலை இழந்த மரம், மலை இழந்த மலை, அலை இழந்த கடல், சிலை இழந்த ஆலயம். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவர் என்ன சொல்ல, பாமரனுக்கும் புரியும் வகையில ஒரு அற்புதமான ஒரு படைப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசி அவருடைய இந்த புத்தகத்துல அவருடைய மறைவை அழகா நெடும் பயணம் விதைந்தது. ஒரு பயணம்னா முடிந்ததுன்னு சொல்லணும், நெடும் பயணம் விதைந்தது. அதாவது ஒருவரின் வாழ்வு முடிந்து விடவில்லை, அவர் விட்டு சென்ற கொள்கைகளும் நற்பெயரும் அடுத்த தலைமுறைக்காக மண்ணில் விதையாக ஊன்றப்படுகிறது என்று ஒருவரின் மறைவை சோகமாக பார்க்காமல் ஒரு பெருமிதமான நிறைவாக மாற்றியதில் கவிஞரின் கவித்துவத்திற்கு மாபெரும் வெற்றி ஒன்றுமில்லை. கவிஞரை பற்றி 4 வார்த்தை வெறும் தகவல்களாக இல்லாமல் ஒருவரின் வரலாற்றை உணர்ச்சிமிக்க காவியமாக கொடுத்த வரலாற்று சுடர். நம் கண்முன்னே காசுப்பிள்ளையின் காலத்தையும் கருத்தையும் நிழலாட செய்த உருவகங்களின் அரசர். கடினமான வரலாற்று நிகழ்வையும் நமக்கு புரியும்படி சந்தனயத்தோடு சொன்ன சந்தனய செல்வர். அறிவு துறைமுகத்தையே ஒரு அழியாத முகவரியாக பள்ளிக்கூடங்களில், பாமணி ஐயா படிச்சுட்டு சொன்னாங்களா, அந்த புத்தகத்தை பள்ளிக்கூடங்களில் ஒரு பாடமாக வைக்கலாம் என்று சொல்லும் அளவிற்கு ஒருவரின் வரலாற்றை மிக அழகாக சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, உரைநடை. பொதுவா உரைநடை என்பது நம் மூளையை எட்டும், கவிதை என்பது நம் இதயத்தை எட்டும். காசுப்பிள்ளையின் காவியம் என்ற இந்த நூல் நம் ஒவ்வொருவரின் இதயத்திலும் காவியமாக வாழ்கிறது. வாழும் காசுப்பிள்ளையின் காவியம் என்றென்றும் நம் மண்ணில் அழியாமல் நிறைந்திருக்கும் என்று கூறி கவிஞருக்கு புரட்சிமிக்க வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் கூறி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நடை போடுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தில் பேசி பேசி அப்படியே ஆயிட்டு ரொம்ப அருமையாக பேசி நிறைவு செய்திருக்கின்றார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20 நிமிஷம், கரெக்டாக 20 நிமிஷம். ஆமாம், 1:45க்கு தொடங்கி 1:05
எல்லாம் 2 5 அதெல்லாம் அந்த 1 5 நீ சும்மா என்ன அதான் என்ன குழப்பிருந்தது. ஆமாம் கரெக்டாக, அதாவது நிகழ்ச்சி வந்து 12:50க்கு தொடங்கணும். ஆனால் நம்ம 10 நிமிஷம் முன்னால் போயிட்டுருக்கோம். 12:40க்கு தொடங்கியாச்சு. 12:45க்கு சிவசெல்வம் மாரிமுத்து, 12:45லேருந்து 1:05 வரைக்கும், அப்புறம் 1:05லேருந்து 1:10க்குள்ளே மூர்த்தி சார், 1:12க்கு நிகழ்ச்சி நிறைவு. 1:20க்கு முடிக்கணும். ஆனால் நம்ம 1:12க்கே முடிக்கும். உடனடியாக எல்லாருக்கும் மதிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதிய விருந்தை வழங்கி சிறப்பு செய்வது யாருன்னா, லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் தாளாளர் கல்வியாளர் மரியூசுசே அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். எல்லாருக்கும் பக்கத்து அறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே உணவு அருந்தி விட்டு சரியாக 1:55 மணிக்கு இங்கே வந்துடணும். என்ன ஆமாம் 55 1:55க்கு இங்கே வந்துருங்க. நம்ம 1:55லேருந்து 2 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கிடும். சில நண்பர்கள் வெளியிடத்துலேருந்து வந்திருக்காங்க, அவர்களுக்கான வாய்ப்புகள் பேசுவதற்கும் சிலர் பாடுவதற்கும் வாய்ப்பு வழங்கப்படும். கரெக்டாக 1:20க்கு நம்ம நிகழ்ச்சி தொடங்கிடும். 2:20க்கு நம்ம நிகழ்ச்சி தொடங்கிறோம். 2:20க்கு நிகழ்ச்சி தொடங்கிறோம். இப்போது கவிஞர் சூதா மூர்த்தி சங்கர் நகர் நூலாசிரியர் இப்போது ஏற்புரை வழங்க வருகை தருகின்றார். தாயே தமிழே வணங்குகிறேன். ஒரு நல்லது ஒரு விழா. தமிழகம் முழுவதும் புத்தக திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மட்டும்தான் புத்தகத்துக்காக ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. வேறுபாடு என்னன்னா, அங்கே விற்பனைக்காக, இங்கே கற்பனைக்காக. கைத்தட்டிக்கணும். ஏன்னா அங்கே வியாபார நோக்கம் விற்பனைக்காக, இங்கே கற்பனைக்காக. என்னுடைய நூலை நமது அருமைக்குரிய தங்கை கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விடிய விடிய உட்கார்ந்து படிச்சு, இங்கே வந்து கனவு சுப்பிரமணியம் குத்துவார்னு தெரியாது, அவ்வளவு காலம் எழுதி டைப் படித்து கொண்டு வந்து. ஆனாலும் கூட ஒரு பெருமை என்னன்னா, இதுதான் ஐயா உண்மையிலே ஒரு விழா, உண்மையான விழா, இலக்கிய விழா, இலக்கியத்திற்காக விழா. ஏனென்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அறிஞர்கள் தான். இந்த அவையில் இருக்கின்ற எல்லோருமே தமிழ் அறிஞர்கள் தான். இந்த தமிழறிஞர்களுடைய மத்தியில் நம்முடைய கவிதை எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு நூலக விழாவில் பேசினேன். அன்னைக்கு ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. அது திரும்ப லேசா இங்கே சொல்லுதேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசிரியரை பாராட்டுன்னு போய் நான் வீட்டில் போய் கேட்டோம். ஆனால் அவர் சொன்னார், தயவு செய்து பாராட்டலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னார். ஏன் பாராட்டு வேண்டாம் அப்படின்னா, அது நேரம் வேஸ்ட்டாக போவோம், உங்கள் நேரம் வேஸ்ட்டு, ஏன் நேரம் வேஸ்ட்டு, வந்திருக்கவன் வேஸ்ட்டு, பொருளாதாரம் வேஸ்ட்டு, எல்லாமே வீணாகி போவோம். ஆனால் அந்த பாராட்டை நான் எதிர்பார்ப்பதில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 2000 ரூபாய்க்கு டீசல் போட்டு போவான், அங்கே 150 ரூபாய் தூண்ட போடுவான். அந்த போதை அப்படி மாறிடும். அதனால் பாராட்டை நான் விரும்பவில்லை என்று மிகப்பெரிய பேராசிரியர் லெனின் தங்கப்பான்னு சொல்லி பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். அப்போ அவர்கிட்ட சொன்னோம், அப்போ உங்களுக்கு ஒரு விழா எடுக்கணும், அப்போ என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னா, அப்போ அவர் சொன்னார், நீங்கள் விழா எடுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஏன் நான் 50-60 நூல்கள் எழுதியிருக்கேன், ஒரு 5 நூல்கள் தரேன். 5 நல்ல திறனாய்வாளர்களை கொண்டு வந்து அவங்க என்னுடைய நூலை பற்றி பேசட்டும், நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர்கள் என்னுடைய நூலை பற்றி பேசட்டும், நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நன்மை பயக்கும் சொன்னார் அந்த பெரிய பேராசிரியர். அது ஒரு விழாவில் பேசும்போது நமது பாப்பா கூடியார் அவர்கள் இருந்தார்கள். அதே ஒரு சின்ன ஒரு வழிகாட்டியாக கூட அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சிந்தனை வந்திருக்கு அவருக்கு. அது ஒரு நல்ல ஒரு பணி, இந்த பணி நம்ம செஞ்சான அப்படின்னு சொல்லி தமிழகத்திலேயே எங்கேயுமே இல்லாத அளவில் இந்த கலை பதிப்பகம் அருமைக்குரிய பெரும் கவிஞர் பாப்பா கூடிய அவர்கள் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். காரணம், நம்முடைய நூலை பற்றி ஒருவர் ஆய்வு பண்ணி, படிக்கிறதுங்கிறது வேற, அதை ஆய்வு பண்ணி, அது விமர்சனங்கிறது தான் திறனாய்வு அப்படிங்கிறது, அதை ஆய்வு செய்து நம்ம முன்னாலே அதை பேசுகிற போது, ஓ நம்ம இந்த நோக்கத்தில் எழுதணுமோ. இப்போ நான் வந்து அந்த நூலில் அந்த லெனின் தங்கப்பா அவருடைய நூலை நான் ஆய்வு பண்ணி பேசுகிற போது, பனிப்பாறை நுனிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை நூலை நான் ஆய்வு பண்ணி பேசும்போது அவர் திரும்ப ஏற்புரையில் சொன்னார், கவிஞர் பேசுகிற போது அந்த பனிப்பாறையினுடைய நுனிகள் பட்டு ஒரு கப்பலே கவிழ்ந்து விடும். அந்த அளவுக்கு அந்த பனிப்பாறையுடைய நுனிகள் கத்தி முனையை விட வேகமானது.
அந்த கத்தி முனையை விட வேகமான அந்த நுனிகள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதை போல ஒரு இமேஜிங் பண்ணி நம்ம கவிஞர் பேசினாரு. நான் இந்த சிந்தனையிலேயே அதை எழுதுறார். அவர் பார்க்கிறவர்களுடைய கண்ணோட்டம், படிக்கிறவருடைய கண்ணோட்டம் மாறுபடும். ஆனால் இங்கே இருக்கின்ற திறனாய்வாளர்கள் நம்முடைய நூலை ஆய்வு செய்து எந்த நோக்கத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எழுதியதில் எதை அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நம்மால் உணர்கின்ற ஒரு நல்ல ஒரு கவிதை களமாக, இலக்கிய களமாக இந்த திறனாய்வு திருவிழாவை நான் பார்க்கிறேன். எல்லோருமே முதல்ல எல்லாருமே எங்க நல்ல அறிஞர்கள் தான் உட்கார்ந்துருக்கோம். அத்தனை பேர்கள் மத்தியில் இந்த நூலை நாம திறனாய்வு செய்கிற போது, நம்முடைய நூல் திறனாய்வு செய்யப்படுகிற போது நமக்கு இன்னும் வேகம் அதிகரிக்கிறது நூல்களை எழுத வேண்டும் என்று. இது 3வது நூல். 4வது நூல் கொஞ்சம் பிழைகள் திருத்திக் கொண்டு இருக்கிறோம். மிக விரைவில் வர வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் நிறைய படையுங்கள், படைப்பாளைய உருவாக்குங்கள். பாப்பா கூடியார் அவர்கள் இந்த பள்ளியை எப்ப வேண்டுமானாலும் நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்று அந்த அனுமதி கொடுத்திருக்கிற ஐயா மரிய சூசை போன்ற நல்ல உள்ளங்கள், மிடுக்கோடு விரட்டி கொண்டிருக்கிற நமது கோக்கா அவர்கள் போன்றவர்கள் இருக்கிற வரை நம்முடைய தமிழ் பணிகள் செம்மையென தொடரும். தமிழகத்திலேயே திருநெல்வேலி தான் இலக்கியத்திலே முந்தும். ஐயா பாமணி ஐயா சொன்னதை போல திருநெல்வேலி என்றால் தமிழகத்திலே இலக்கியத்தில் நம்பர் 1 இடத்தில் எப்போதும் இருக்கும். அது அப்போதும் இருந்தது. ராப்பி சேதுப்பிள்ளை காலத்திலிருந்து, தீகாசி காலத்திலிருந்து இன்றைக்கு வந்து சென்றிருக்கின்ற வண்ணதாசன் வரை இன்றைக்கு நமக்கு ஒரு புகழை நிரப்பி கொண்டிருக்கிறோம். அதை தக்க வைக்கின்ற ஒரு களமாக இந்த களத்தை பார்க்கிறேன். மென்மேலும் மென்மேலும் உங்கள் சார்பில், இந்த நகரின் சார்பில் மீண்டும் மீண்டும் பாப்பா கூடியார் அவர்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிஞர்களை சிறப்பு செய்ய நம்முடைய ஐயா ரவிச்சந்திரன் அவர்கள், தமிழ் முழக்க பேரவையினுடைய இணை செயலாளர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். முதலில் தலைமையேற்று பெருமை சேர்க்கிற நம்முடைய பெருமைக்குரிய சிவசெல்வ மாரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. தொடர்ந்து நூலாசிரியர் கவிஞர் சூதா மூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதெல்லாம் அவர் கரெக்டாக நிற்பார். அவர் டெக்னிக் தெரிஞ்சவர். டெக்னிக் தெரிஞ்சவர். நன்றி. தொடர்ந்து கவிஞர் சூதா மூர்த்தி அவர்கள். தொடர்ந்து சொல்லரசி கோமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இப்போது பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. வாசகர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. யார் நல்ல திறனாய்வாளர்கள் அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே வாங்க. நிறைவில் நீங்கள் ஓட்டு போடணும். உங்களுக்கு ஒரு வாக்குச்சீட்டு வழங்கப்படும். ஆமாம், 10 புத்தகமும் சொல்லிடுவோம். அந்த சிறந்த ஓட்டு போட்டதில் சிறந்த முறையில் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிட்ட 10 பேருக்கு சிறப்பு பரிசு மேயரை வச்சு வழங்குகிறோம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.